ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ அரபிந்தோ எழுதின ட்ரூ மீனிங் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான கருத்து சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியன் பீப்புளுக்கு கொடுத்தது தான் ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படிம்பாங்க. சில பேர் இல்லைல்லப்பா, நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ என் ஆசைப்பட்டபடி வாழ்கிறது தான் ஃப்ரீடம், யாரோட கண்ட்ரோலையும் இல்லாமல் வாழ்கிறது தான் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்காங்க. இந்த இடத்துல அரபிந்தோ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, உண்மையான சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி சுதந்திரத்தை ரெண்டு விதமாக பிரிக்கிறாரு ஃப்ரீடத்தை. ஒன்று எக்ஸ்டர்னல் ஃப்ரீடம், இன்னொன்று இன்னர் ஃப்ரீடம். எக்ஸ்டர்னல் ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உதாரணத்துக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம இந்தியன் பீப்புளுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்கல்ல, அதுதான் எக்ஸ்டர்னல் ஃப்ரீடம். அதாவது ஒடுக்குமுறையிலேருந்து விடுபடுறது தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு, எக்ஸ்டர்னல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது. இன்னொன்று இன்டர்னல் ஃப்ரீடம், இன்னர் ஃப்ரீடம். இன்டர்னல் ஃப்ரீடம்னா மன போராட்டங்கள்லேருந்து, மனசுக்குள்ளே நிறைய கெட்ட சிந்தனைகள், தேவையில்லாத ஆசைகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விடுபடுறது தான் இன்னர் ஃப்ரீடம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு விதமாக பிரித்து சொல்கிறாரு. அடுத்த மூணாவதாக எது உண்மையான சுதந்திரம், எது உண்மையான ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுதான் டாபிக் வராரு. என்ன சொல்கிறாருன்னா, உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறாரு. ஆன்மீகம் அந்த தெய்வீக தன்மையை அடைகிறது தான், டிவைன் பவர். நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை அடையும் போது தான் உண்மையான சுதந்திரத்தை நம்ம அடைய முடியும். ஸோ ஆன்மீகத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அரவிந்தர் சொல்கிறாரு. ஸோ ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ அப்படிங்கிற விஷயம் வெளியேறுது. நம்ம யார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்போ தெய்வீக சக்தியை நம்ம தேட ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நம்ம தாண்டி ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உணர ஆரம்பிக்கிறோமோ, நம்ம யார் அப்படிங்கிற விஷயத்த உணர்வோம். நம்ம யார், எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம உணருமோ, அப்போ உணரும் போது நம்மளுக்குள்ளே இருக்க ஈகோ பார்த்திங்கன்னா வெளிப்படும். அந்த ஈகோவை வெளியேற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பிறருக்காக வாழ ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு பிறகு தான் உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியும். உண்மையான சுதந்திரத்தை அடையணும்னா ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலாக இருக்கட்டும், மனமாக இருக்கட்டும், ஆன்மாவாக இருக்கட்டும், இது மூணுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து என்னன்னா, ஒன்றோடு ஒன்று இணைந்து இணக்கமாக செயல்படுமா. உடல், மனம் அண்ட் ஆத்மா, சோல், ஃபிசிக்கு, நம்ம மைண்டு, நம்மள சோல், இந்த மூணுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இணக்கமாக செயல்படும். அதுக்கு பேர் தான் உண்மையான சுதந்திரம். எப்போனா ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணும்போது. ஸோ ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த மூணுமே ஒன்றோட ஒன்று இணைந்து இணக்கமாக இருக்கும். ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கலாம். ஒரு ஆன்மீகத்தை நம்ம ஒரு கடவுளை நினைக்கிறோம், அந்த கடவுளை பார்க்கணும்னு நினைக்கும் போது நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம உடல், மனம், ஆத்மா, இது மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக, காமாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது மூணுமே ஒன்றோட ஒன்று இணைந்து அது இணக்கமாக செயல்படும் போது நம்மளுக்கு உண்மையான சுதந்திரம் அடைய முடியுது. ஸோ அப்போ அந்த உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிற விஷயம் ஆன்மீகத்தை அடையும் போது தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்ம உடல் பேச்சை நம்ம மனம் கேட்காது, மனம் பேச்சை நம்ம ஆத்மா கேட்காது. இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு திசையில் பெற்றுவோம். எப்போ நம்ம ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணமோ, அப்போ நம்ம உடல், நம்ம மனம், நம்ம ஆன்மா மூணுமே ஒன்றோட ஒன்று இணக்கமாக என்ன பண்ணணும்னா செயல்படும். ஸோ இதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உண்மையான சுதந்திரத்தை நம்ம பெறணும்னா ஒரே அடியாக நம்ம பெற முடியாது. எப்படி ஒரு மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம காசுன்னு ஓடிட்டுருக்கோமோ, அந்த காசை வச்சு டக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கிடுறோம். ஆனால் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்த, அந்த சுதந்திரம், இந்த ஆன்மீகம்ங்கிற இந்த சுதந்திரத்தை பெறணும்னா ஒரே நாளில் பெற முடியாது. அதுக்கான முயற்சி, அதுக்கான பயிற்சி எல்லாமே தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக இருந்து அந்த தெய்வீக சக்தியை அடையிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் உண்மையான சுதந்திரத்தை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த உண்மையான சுதந்திரம் ஆன்மீகத்தை அடைகிறதுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே முக்கியம். ஸோ எப்போ இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை அடையணும்னா, அந்த ஆன்மீகம் தானே உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறாரு இங்கே அரவிந்தோ. ஸோ அந்த ஆன்மீகத்தை அடையணும்னா, அந்த தெய்வீக சக்தியை நம்ம பெறணும்னா, அந்த தெய்வீக சக்தியோடு நம்ம கனெக்ட் ஆகணும்னா இங்கே டிசிப்ளின் தேவை, ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் தேவை. ஸோ அப்போ தான் நம்ம உண்மையான சுதந்திரத்தை அடைய முடியும், அதுக்கான வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, சுதந்திரம், இந்த உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிற விஷயம் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, ஒரு தெய்வீகத்தை, ஒரு நம்ம லிமிட்டை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சக்தியை பற்றியது தான் அப்படிங்கிற மாதிரி ஆத்த சொல்கிறாரு. அதாவது சுதந்திரம் என்னை பொறுத்த வரைக்கும், அரவிந்தர் சொல்கிறார், என்னை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம், உண்மையான சுதந்திரம்ங்கிறது ஒரு தெய்வீகத்தை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை நாடுவது தான். கண்டிப்பாக அந்த தெய்வீகத்தை கூட நம்ம கனெக்ட் ஆகிறது தான். அதாவது நம்ம பவரை தாண்டி இன்னொரு பவர் இருக்குல்ல, அது கூட போய் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான் உண்மையான சுதந்திரம். இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு பிறந்தோன்னா, நம்ம பிறந்திருக்கோன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பெல்லாம் விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம இணைஞ்சு வாழணும். அப்போ வாழும்போது பார்த்திங்கன்னா,
நம்ம தெய்வீக தன்மையை அடைய முடியும். ஸோ ஆன்மீகத்தை எப்போ நாடுறீங்களோ அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் இணைய முடியும். இணைஞ்சிங்கன்னா நீங்கள் யாருன்னு உணர முடியும். ஸோ அப்போ உணரும் போது பார்த்தீங்கன்னா உண்மையான சுதந்திரத்தை உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் இங்கே திருப்பி நம்மளுக்கு வலியுறுத்திட்டு இருக்காரு. ஸோ இதுதான் ட்ரூ மீனிங் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.